தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி மாறினார், மீண்டும் எம்எல்ஏ சீட் பெற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கட்சி மாறினார், மீண்டும் எம்எல்ஏ சீட் பெற்றார். 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக அறிவித்தது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய ஒரு பெண்ணுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விளவங்கோடு விஜயதாரணி. விளவங்கோடு விஜயதாரணி 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் தமிழக அரசியல் அவர் வெறுத்து போய் தேசிய அரசியலில் கால் பதிக்க விரும்பினார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனக்கு போட்டியிட காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கேட்டார். ஆனால் அவருக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். நடைபெற்ற இடைத்தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணிக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்படவில்லை. அவருக்கு கட்சியிலும் முக்கிய பதவிகள் வழங்கப்படவில்லை. கட்சியிலும் புறக்கணிக்கப்பட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் மீண்டும் பாஜக வேட்பாளராக விஜயதாரணி அறிவிக்கப்பட்டுள்ளார். இது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. விஜயதாரணி கடந்த 2 ஆண்டுகளாக எந்த பதவியும் இல்லாமல் இருந்து வந்தார். பாஜகவிலேயே இருந்து வந்தார். கட்சி அவருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் சார்பில் 3 முறை வெற்றி பெற்ற விஜயதாரணி இந்த முறை பாஜக சார்பில் போட்டியிடுகின்றார். வெற்றி பெறுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.